ஒரு கவிஞர்கிட்ட போய் கேட்டாங்க, ஐயா உங்களோட இளமை பருவம் ரொம்ப சுவாரஸ்யமானதா? இல்லை இப்போ இருக்கிற உங்களோட முதுமை பருவம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கா? எது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னார், அதாவது என் இளம் பிராயத்து சுவாரஸ்ய நினைவுகளை அசை போட்டு கொண்டு வாழ்கிற இந்த முதுமை பருவம் தான் எனக்கு சுவாரஸ்யமானது. நான் வாழறது என்னவோ முதுமை பருவம் தான், ஆனால் நான் அசை போடுவது இன்றைய அனுபவங்களை இல்லை, என்னோட இளம் பிராயத்தில் நடந்தது அந்த அந்த சம்பவங்களை தான் நினச்சி நெகிழ்ச்சியாகவும் ஒரு பிரமிப்போடு நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அந்த அனுபவங்கள் தான் எனக்கு உயிர்ப்போடு இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ பாருங்கள் நண்பர்களே, உங்களோட முதுமை பருவன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு அலுப்பான ஒரு காலகட்டம். எல்லாத்தையும் பார்த்து 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 இதுதான் வாழ்க்கைன்றதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கொண்ட ஒரு பருவம் அது. எல்லாமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். இது வந்து நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் லைஃப்ன்ற இதுக்கு வந்திருப்பீங்க. ஆனால் இந்த இளம் பருவம் இருக்குல்ல, இது வந்து உங்களோட லேர்னிங் ப்ராசஸ். நீங்கள் ஒவ்வொன்றும் பார்த்து பிரமிப்பாக பார்த்து கற்றுக்கக்கூடிய அந்த காலகட்டம். அங்கே வந்து உங்களுக்கு கிடைக்கிற அந்த சுவாரஸ்ய சம்பவங்கள் இருக்குல்ல, இதுதான் உங்களோட முதுமை பருவத்தை வந்து பசுமையாக்கும். இப்போ நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேனே. ஒரு எங்கள் ஊர் ஒரு மேட்டுவல்ன்ற ஒரு சின்ன குக்கிராமம் தான். அதுலேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து தீர்த்தநகிரின்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் வந்து வருடந்தோறும் ஒரு நாடகம் போடுவாங்க. அந்த நாடகத்துக்கு பெயர் கூட எனக்கு தெரியல. அதில் வந்து அதோட நாடகத்தோட பெரிய பரபரப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒருத்தர் வந்து புலி வேஷம் போடுவார். இந்த இரணியன வதம் இருக்குல்ல, அந்த நாடகம் தான் அது. அந்த கிளைமேக்ஸில் வந்து ஒரு 5 மணி இருக்கும். 5 மணி வாக்கில் அவர் ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் அவர் கோயில்லையோ இல்லை எங்கேயோ தெரியல, தூரமாக ஒரு இடத்துல நாடகம் மட்டிலே அவர் இருக்க மாட்டார். அவர் கிட்டத்தட்ட அந்த வேஷம் போடுறதுக்கு 48 நாள் விரதம் இருப்பாராம். விரதம் இருந்து அந்த வேஷத்தை போடுவார். அவர் வந்து அந்த இரணியனை வதம் பண்ணணும். அதுக்கு வந்து புலி வேஷம் போட்டு ஒரு தூரத்தில் கோயிலில் புலி வேஷம் போட்டு அவர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு கம்பு வச்சு தடுத்து அப்படியே ஆடிட்டே கொண்டு வருவாங்க. அந்த ஒரு வழி, அதாவது இப்போ நம்ம விஜய் ரேம்ப் வாக் பண்ணுறாருல, அந்த மாதிரி அவருக்கு வந்து ஒரு பெரிய வழி ஏற்படுத்தியிருப்பாங்க. அங்கே வந்து அந்த இரணியன் வந்து அவரை எங்கடா உன்னோட எங்கே இருக்கானா, தூணில் இருக்கானா, உன் நாராயணன் எங்கே இருக்கான்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது இவர் என்ன பண்ணுவாங்க, அழைச்சிட்டு வருவாங்க. அழைச்சிட்டு அப்படியே ஆடிட்டே வருவார். வர வர அந்த மேடைக்கு பக்கம் வரும்போது பயங்கர உக்கரமாகிடுவார். அந்த நேரத்தில் வந்து இந்த பம்பை உடுக்கெல்லாம் பயங்கரமாக அடிப்பாங்க. அந்த நேரத்தில் உக்கரமாகி அந்த ஸ்டேஜுக்கிட்ட போய் பாஞ்சு வந்து அந்த இரணியனை வந்து வதம் பண்ணுவார். அந்த காட்சிக்காக தான் வந்து எல்லாருமே காத்திருப்பாங்க. நாடக கதைன்றது வந்து வர்றதை விட சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 4-5 மணிக்கு தான் வருவாங்க. அந்த ஒரு சீனுக்காக வருவாங்க. அது வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நாடகமாக பல வருடங்கள் நடந்தது. அப்போ அந்த புலி வேஷத்தை வந்து ஒருத்தவர் தான் வந்து செஞ்சிட்டு இருந்தார். ஸோ இந்த நாடகத்தை பார்க்குறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம், கிட்டத்தட்ட இரவு 10 மணிக்கு மேலே இந்த பந்தங்களை கொளுத்திக்கிட்டு அந்த ஒத்தையடி பாதை, அந்த ஏரிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒத்தையடி பாதை போகும். அங்கே போயிட்டு அந்த ஏரியில் தண்ணி இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம், தோணி, இந்த தோணின்னு சொல்லுவாங்க, படகுன்னு இப்போ சொல்கிறோம். அது வந்து தோணி ஒரு 4-5 அடி அகலத்துலேயும் ஒரு 20 அடி நீளத்துலேயும் இருக்கும். அதை வந்து ஒரு நீண்ட கம்பு வச்சு ஒருத்தர் வந்து அந்த படகை செலுத்துவார். அதில் இப்போ திருவிழா காலங்களில் வந்து பஸ்ஸில் கூட்டமாக போகிறோம்ல, அந்த மாதிரி வந்து பெருங்கூட்டம் வந்து அந்த படகுல ஏறும். போகும்போது பயமாக இருக்கும். படகு இப்படி ஆடும். ஏன்னா இப்போ கூட்டம் வந்துக்கிட்ட ஃபுல்லாக நெருக்கி அடிச்சுட்டு போவாங்க, ஆடும். அதை போய் நம்ம அடுத்த கரைக்கு போய் சேருமான்றதே ஒரு பெரிய அச்சமாக இருக்கும் இந்த இளம் வயதில். இன்றைக்கும் அதை நான் நினச்சி பார்க்கும்போது ஒரு நெகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. இந்த எப்படி அந்த இருட்டில் வந்து நம்ம எப்படி போனோம், செருப்பு இல்லாத காலெல்லாம் நடந்து எப்படி அவ்வளோ தூரம் போனோம், எப்படி அந்த படகுல வந்து பயம் இல்லாமல் அவ்வளோ சவாரி பண்ணோம் அப்படின்ட்டு அதையும் நினச்சி பார்க்கவும் நெகிழ்ச்சியாக இருக்குது. அந்த மாதிரி நாடகங்களை பார்த்துட்டு வருது. இந்த மாதிரி சின்ன சின்ன சுவாரஸ்யங்கள்லாம் வந்து இன்றைக்கி நமக்கு வந்து இந்த எந்திர மெஷின் யுகத்தில் வந்து நமக்கு வந்து நினச்சி பார்க்கும்போது சுவாரஸ்யம் இருக்குது. அதேமாதிரி வந்து 2000க்கு முன்னாடி அந்த 80களில் 90களில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இளம் பருவ சுவாரஸ்யங்கள் இருக்குல்ல, அது வந்து இன்றைய 2K கிட்ஸுக்கு இருக்கான்னு கேட்டால் அது அவங்க தான் மறுபரிசீலனை செஞ்சுக்கணும். இன்றைக்கி கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் அவங்க இருக்காங்க. அதாவது கொடிதினும் கொடிது இளமையில் வறுமைன்னு சொன்ன மாதிரி அந்த நிலை பெரும்பாலும் இப்போ இல்லை. ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்க ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் கிடைக்கலனா கூட
ஓரளவுக்கு கிடைச்சிடுது. அதனால் வந்து அந்த சுவாரஸ்யம்ன்றது வந்து ஒரு அல்ட்ரா மாடர்னை நோக்கி போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன் நான் ஆக்சுவலி. இப்போ என்ன அவர்கள் இழந்தார்கள், என்ன பெற்றார்கள்னு பார்த்தாக்கா, அவர்கள் வந்து அறிவு சார்ந்த தேடல் வந்து இன்றைய இளைஞர்கிட்ட அதிகமாக இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு போட்டி நிறைந்த உலகத்தை சமாளிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கும்போதே அவங்க வந்து அதுக்காக தயாராகிறாங்க. ஸோ படிப்பு, அறிவு தேடல், கொஞ்சம் வந்து இந்த மொபைல் உலகம், அவ்வளோதான். இந்த இன்டர்நெட் உலகம் இதுதான் அவங்களோட உலகமாகவே இருக்குது. இந்த வீட்டை விட்டு வெளியில் வர்றது ரொம்ப குறைஞ்சி போச்சு இன்னைய மாணவர்கள்கிட்ட. நம்மளே வந்து பிடிச்சி தள்ள வேண்டியதாக இருக்குது. அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு, பிடிச்சி தள்ள வேண்டியிருக்கு. ஆனால் நம்மளோட காலகட்டங்கள் எவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இந்த எஜுகேஷன்றது வந்து ஒரு அளவாக தான் இருந்தது. படிப்புன்றது வந்து ஒரு வேலைக்கு போகணும், அதனால் படிக்கணும் அப்படின்ற அளவில் தான் இருந்தது. இன்றைக்கி வந்து எந்த நேரமும் நீங்கள் வேலையை தக்க வச்சுக்கணும், ஒரு வேலை கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், அந்த வேலையை தக்க வச்சுக்கணுன்றதுக்காகவே அவங்க நிறைய கற்றுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதில் வந்து அவங்களோட அந்த இளம் பிராயத்து சுவாரஸ்யங்கள் இருக்குல்ல, அது தொலைந்து போயிடுது. இப்போ நாங்கள் என்னோடய இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த லீவு எப்படா கிடைக்கும், இந்த ஆண்டு இறுதி லீவுக்கு வரும்ல, பரீட்சை எழுதின பிறகு அது எப்படா வரும், காலாண்டு லீவு வரும், அரையாண்டு லீவு வரும், முழாண்டு லீவு வரும், அதெல்லாம் எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டே இருப்போம். ஏன்னா நம்ம அந்த டைமில் தான் வந்து அந்த உறவினர்கள் வீட்டுக்கு வந்து போகிறது உண்டு, போய் அங்கே இருக்கிற அந்த இதோட காலத்தை கழிக்கிறது உண்டு. அப்படி போகிறதே மிக சுவாரஸ்யமான விஷயம். நான்லாம் வந்து எங்கள் மாமா ஊருக்கு போனாக்கா ஒரு ஏரி இருக்கும், அந்த ஏரியில் வந்து தோணியில் கடந்து அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு வண்டியை பிடிச்சி அங்கே போய் மாமா வீட்டுக்கு போயிட்டு நம்ம போன பிறகு அதை வந்து போய் சேர்ந்தோமா என்னன்னு தகவல் கூட வந்து வீட்டுக்கு தெரியாது, அனுப்பி விட்ருவாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் அது. அங்கே போயிட்டு அந்த ஒரு 10 நாளோ 15 நாளோ அங்கே கழிச்சிட்டு அவங்க எடுத்து கொடுக்குற அந்த புது ட்ரெஸ்ஸு போட்டுட்டு அந்த ஊரோட புது நண்பர்களை சேர்த்துக்கிட்டு அங்கே இருக்கிற இந்த குளங்கோட்டைகளில் வந்து நேரத்தை கழிக்கிறது. அப்போல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த குளத்தில் வந்து இந்த வாழை மரம் இருக்குல்ல, அந்த வாழை மரத்தை வெட்டி போட்டு அதில் நீச்சல் தெரியாதுன்றதுனால என்ன பண்ணுவோம், ஆழத்துக்கு போகும்போது அந்த மரத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அந்த குளங்களில் நீந்துவோம். கிட்டத்தட்ட மணிக்கணக்கில் ஏரிகளில் குளங்களில் வந்து கிட்டத்தட்ட மணிக்கணக்கில் கண்ணெலாம் செவந்து போயிடும். அப்படி வெளியில் வந்தாக்கா அப்படியே கண்ணெலாம் வந்து அப்படியே ஒரு பூத்த மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு வந்து அந்த குளங்கள்லேயே அப்படியே ஊறிட்டுருப்போம். கிட்டத்தட்ட சொல்லுவாங்க, ஏன்டா எருமாடு மாதிரி ஊறுறீங்க அப்படின்வாங்க. அந்தளவுக்கு வந்து அந்த வெயில் பொழுதை வந்து வெயில்லையும் அந்த வெயிலை தணிக்கிறதுக்காக இந்த மாதிரி குளங்கள்லேயும் குட்டைகள்லேயும் ஏரிகள்லேயும் குளித்து அந்த பொழுதை வந்து கழித்தோம். ரொம்ப அந்த அந்தளவுக்கு நம்ம வந்து ஒரு வலிமையான ஒரு மனப்பக்குவத்தை பெறும்போது தான் அதன் பிற்பாடு வந்த அந்த பிரச்சனைகள் நமக்கு வந்து அந்த இதை சமாளிக்கிறதுக்கு அது இதாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாக இருக்குது. இந்த இளைய தலைமுறையை பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன பயம் இருக்குது. என்னென்னா எல்லாமே பாசிட்டிவ் ஆகிடுது. திடீர்னு ஒரு பெரிய நெகட்டிவ் வரும்போது அவங்க அதை எப்படி எதிர்கொள்வாங்க, இல்லை வருமா அவங்களுக்கு, அதை கடந்து போயிடுவாங்க, அந்த பக்கமே போக மாட்டாங்களோ, அந்த சேலஞ்சான லைஃபையும் எடுத்துக்க மாட்டாங்க போல். அவங்க எது பாசிட்டிவாக இருக்கோ அதை நோக்கி அவங்க பயணப்பட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த எதிர்மறையான அதுலேயும் ஒரு சுவாரஸ்யம் இருக்குல்ல, அது கிடைக்காம போயிடுமோன்ற ஒரு எண்ணம் நமக்கு தோணுது.